ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது மாதிரி வீடியோ யாராவது போட்டிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது நான் ஃபஸ்ட் டைமாக போடுறேன். ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பாருங்கள், 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் தைச்ச ப்ளவுஸ் தான். இது தைச்சி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சைடில் வந்து எங்கேயோ கம்பியில் மாட்டி இது கிழிச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்குதுன்னு சைடில். ப்ளவுஸை நான் அவ்வளோ காசு கொடுத்து தைச்சிட்டு திரும்ப இதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. காய வைக்க போட்டிருக்குறாங்க, போட்டவங்க அதை சைடில் ஓப்பன் பண்ணி கிழிச்சிட்ருக்காங்க. சாரீ நல்லா இருக்குது, ப்ளவுஸும் நல்லா இருக்குது. ஆனால் சைடில் கிழிஞ்சிட்டதால் அதை போட முடியல அவங்களுக்கு. அதனால் இதை ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நல்ல வேலையாக அவங்க பண்ணது என்னென்னா, சைடில் எங்கேயோ மாட்டிடுச்சு. சென்டரில் எங்கேனாச்சும் மாட்டியிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சைடில் மாட்டினதால நம்மளாலையும் ஈஸியாக வந்துட்டு அதை ரெடி பண்ண முடியும். அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சைடை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக அதை தைக்கிறதுக்கு வரும். எனக்கு வந்து இது தைச்சி 1 வருஷம் ஆனதால் இதோட மெயின் பீஸு எனக்கு கிடைக்கல. நான் தேடி பார்த்தேன் வேஸ்ட்டில் ஏதாவது இருக்குமான்னு, கிடைக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, அதே கலருக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்தேன். இப்போ சைடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்லீவும் கொஞ்சம் அந்த எது வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குதோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பிரித்து எடுத்துக்கலாம். ஸ்லீவை ஃபுல்லாக பிரிக்க தேவையில்ல. ஃபுல்லாக பிரித்து நம்மளுக்கும் டைம் வேஸ்ட் தான். எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோ போதுமானது. இப்போ சைடில் வர அந்த வேஸ்ட்டு நூலெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு இதே கலரில் வந்து நான் கொஞ்சம் துணி எடுத்துக்கிட்டேன். அதுவும் நல்ல துணி தான். சரி, இப்போ கொஞ்சம் இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் துணி இருந்ததுன்னா எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம அது மேலே தையல் அடித்தோம்னா இதுக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிரும். அதுக்குன்னு சொல்லிட்டு இது மேலே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒரு 5, 6 தையல் வந்துட்டு போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது தையல் போட்டுக்கிட்டால் தான் நம்ம வந்துட்டு அந்த நூல் பிரியவே பிரியாது எப்பயும். சப்போஸ் இதை வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக போட்டாங்களாலோ இல்லை பிடிச்சி இழுத்தாலும் இது வந்துட்டு வெளியே வரக்கூடாது. அதனால் மாற்றி மாற்றி நான் அது மேலேயே ஒரு 5, 6 தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா பக்காவாக வந்து அதுவே உக்காந்துக்கிச்சு. ரஃப் மாதிரி அடிச்சிடலாம். ஆனால் ரஃப் மாதிரி அடித்தா திரும்ப அது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த துணி கொஞ்சம் சரியில்லை. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லைனிங் துணின்னு நினச்சிக்காதீங்க. இது மெயின் ப்ளவுஸ் பீஸ் துணி தான். பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. இதில் பூ கூட இருக்குது. ஆனால் அதில் தெரியவே இல்லை. பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அளவுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு சைடில் உள் பக்கமாக போட்டு அந்த கிழிஞ்சிருக்குதுல்ல அது கொஞ்சம் உள்ள நல்ல துணி இருக்கிற இடத்துலையே போட்டு நம்ம அடித்து திருப்பிக்க வேண்டியது தான். இது எப்படின்னா மேலேயே தான் நம்ம அடிக்க போகிறோம். அந்த துணி பிரிக்கிறதுக்கோ இல்லை அது எடுக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அந்த ப்ளவுஸு வேஸ்ட் ஆகிடும். ரொம்ப வேலை செய்யாமல் சிம்பிள் வேலையை செஞ்சு இது ஈஸியாக முடித்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேல் பக்கமாக அடித்தாச்சு. இந்த மிஷின் கொஞ்சம் பழைய மிஷினாக இருக்கிறதால த்ரெட் அப்பப்போ கட் ஆகும். இது மாதிரி கண்டினியூவாக அடித்தா கட் ஆகாதுன்றதுக்கு தான் நான் அந்த பீஸ் கொடுத்து அடிக்கிறேன். நீங்கள் அதை வேறு என்னவோன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே ஒரு தையல் அடித்தாச்சு, படிமான தையல் அடிச்சுட்டு அந்த ஓரமாகவே அதை மடித்து உள்பக்கமாக அந்த தையலை மடித்து கொடுத்துட்டு நம்மளது ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ மட்டும் விட்டுட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம பிரிச்சுட்டு ஃபுல்லாக ப்ளவுஸ் அவ்வளோ வரைக்கும் பிரிச்சுட்டு நம்ம திருப்பி அடிக்கணுன்னா ரொம்ப வந்துட்டு ரிஸ்க் ஆகிடும். இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கே. அது வந்துட்டு நல்லா சமமாக இருக்குது. அதுக்கு ஓரளவு கொஞ்சம் கலரும் மேட்ச் ஆகிடுச்சு. ரொம்ப ஒன்றும் அதிகமாக இது வேறு அது வேறுன்னு டிஃப்ரெண்ட் தெரியல. இருந்தாலும் அந்த இடம் கொஞ்சம் தையல் தெரியுது. நம்மளுக்கு சாரீ வந்துட்டு போட்டுக்கிறப்போ அது மறைஞ்சிரும். அது தெரியவே தெரியாது வெளியே.
இப்போ சமம் பண்ணி ஸ்லீவ் அடித்தாச்சு. ஸ்லீவ் அடிச்சுட்டு இப்போ தையல் அடிச்சிட வேண்டியது தான் மேலே. இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா கஸ்டமருக்கும் கொஞ்சம் ஹாப்பி, நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பி. இவங்க ரெகுலர் கஸ்டமர் வேறு, அவங்களுக்கு நம்ம முடியாது, இது செய்ய முடியாது, இது அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் அவங்களுக்கு பண்ணி தரதால அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நம்மளுக்கும் வந்துட்டு பரவாயில்ல, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்துட்டு அடித்து தராங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மறுபடியும் மறுபடியும் வந்து துணியை கொடுப்பாங்க. நீங்கள் அதனால் என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனால் தான் நம்ம கொஞ்சம் டைலராக இருக்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, தகுதியானவங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக தெரியுது, மிச்சம் தையலில் போயிடுச்சு. இது கொஞ்சம் தெரியுது, ஒரு 1.25 இன்ச்சுக்கு தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய இடத்துல இது மாதிரி பிரச்சனை நிறையா வருது. அதனால் உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது துணி வந்ததுன்னா, நீங்கள் துணி வந்திருக்கா, இல்லை நீங்கள் தைச்சி கொடுத்துருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.